ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காய பக்கோடா சுட சுட செய்யலாம். மலைக்கு அதுக்குமா நல்லாயிருக்குமே அப்படின்னு செஞ்சேன். கடல மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உப்பு, பேக்கிங் சோடா, சமையல் சோடா, அது மிளகாத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெருங்காயம் தூள் போட்டேன். அப்புறம் போட்டுட்டு கேசரி கொஞ்சோண்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பால் அடுப்பில் வச்சுட்டு கேசரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரவாவும் முந்திரி பருப்பு கேசரி பவுட்ரு, இதில் வந்து கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு லைட்டாக ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. ரவா வறுக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 1.5 கப்பு, ஒரு இந்த அரை கப்பால், இந்த கப்பால் 1.5 கப்பு போட்டிருக்கேன். நான் ரொம்ப போடல, சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். 1.5 கப்பு போட்டு நல்லா அதை வந்து நெய்யில் வறுத்துக்குங்க. நெய்யில் வறுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இந்த எண்ணெய் சட்டியிலேயே தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அது லைட்டாக ரவோண்டு லைட்டாக ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் கேசரி பவுடர் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நான் போடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் கேசரி வந்து ஒயிட்லேயே தான் சாப்பிடுவோம். அந்த பால் ஊற்றி ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது. வந்து ஒயிட்டு பால் ஊற்றி அந்த கேசரி இதுமாரி செய்வோம். நான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னுக்காக செய்கிறோம். இப்போ வந்து கேசரி பவுடர் போட்டு ரவாவும் போட்டு ஃபுல்லாக அந்த ரவா வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கலாம். ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு அது தண்ணி சுண்டணுன்னா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கப்பாலேயே 2 கப்பு இந்த ஜீனி போட்டுக்கிறேன். ஸ்வீட் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிடிக்கும், அதிகமாக ஸ்வீட் பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், 2லேருந்து 2.5 வரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு 2 போட்டிருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா ஒரு அரை கப்பு ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிண்டினோன்னே உங்களுக்கு அப்படியே தளன்னு இதாக வரும். அப்படியே அப்புறமா நல்லா கெட்டியாக வந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு சிட்டிகை ஸ்வீட் தூக்கி கொடுக்குறதுக்காக லைட்டாக ஒரு உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் உப்பு போடல. உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு ஏலக்காய் 2 தான், நான் ரொம்ப ஏலக்காய் சேர்க்கலை. 2 ஏலக்காய் தான் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அது நம்ம ஜீனி எல்லாம் போட்டோம்ல, அதனால் ஃபுல்லாக கிண்டிக்கலாம். போட்டுட்டு 2 ஏலக்காய் வச்சு அதையும் போட்டுட்டு அதையும் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிண்டி விட்டு அதை அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். சிம்லேயே வச்சுருக்கேன், சிம்லேயே இருக்கட்டும். இது பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் அந்த இதெல்லாம் போட்டுட்டேன். நான் கடல மாவு இந்த ப்ராசஸ்லாம் எல்லாமே அதில் போட்டேன். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக நல்லா பொடியாக நான் அரிஞ்சிருக்கேன். அதையும் போட்டு எண்ணெய் சட்டி சூடாக இருக்குது, எண்ணெய் சட்டி வச்சுட்டு அடுப்பில் இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு அரை ரோட்டா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுறேன். நம்ம வச்சு போடுறோம்ல, அந்த பக்குவம் வரணும். அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நான் எதனால் லாங் வீடியோ போடாமல் இருக்கேன்னா, டைம் சுத்தமாக இல்லை. தம்பி ஸ்கூல் போகிறான், டியூஷன் போகிறான். எனக்கு ஸ்டாண்டு வச்சு சரியாக வரல, எனக்கு எடுக்கிறது சரியாக வரல. அதனால் சரி, நம்ம பசங்க லீவில் இருக்கும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னுக்காக நான் அப்படியே இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷார்ட் வீடியோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டு நான் ஷார்ட் வீடியோ நானே எடுத்துப்பேன், நானே எடுத்து போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்தமாரி நம்ம போட்டோம்னா உழுவணும். முந்திரி பருப்பு நெய் காய்ச்சி முந்திரி பருப்பு போட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம பக்கோடா அந்தமாரி லைட்டாக ரவையாக கிள்ளி அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பச்சி மாவு போட்டோம்ல, அதுமாரி கொஞ்சம் திக்காக வேணும். கொஞ்சம் திக்காக எடுத்தால் தான் நம்ம போட்டு பக்கோடா போட்டு எடுக்க முடியும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, லைட்டாக தண்ணியும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். போட்டு இதுமாரி பக்கோடா போட்டு நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. பச்சை மிளகா வந்து என்னென்னா எங்களுக்கு வாயில் தென்படும், அதனால் நான் இது பண்ணல. ஒரு ஷிஃப்ட்டு போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.